நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஐயா. 10ஆம் கிளாஸ் தமிழ்ல எத்தனை பேர் ஃபெயில் ஆகிறான்? 2022 57,000 பேர். 12ஆம் கிளாஸ் பரீட்சை போன வருஷம் 72,000 பேர் எழுதவே. இன்னைக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு இது போன்ற ஒரு கல்வி திட்டத்தை கொடுத்துட்டு தமிழ்நாடு வளர்ச்சி அடையும், தமிழ்நாடு வளர்ச்சி அடையும் என்று பகல் கனவு கண்டுட்டு இருக்கிறாங்க. அன்பு சொந்தங்கள், இந்த தமிழ்னு சொல்லிட்டு இருக்கோம். 47,000 பேர் 10ஆம் கிளாஸ்ல ஃபெயில் ஆயிருக்காங்களே ஐயா, இதுக்கு என்ன காரணம், என்ன ரீசன் நீங்க நினைக்கிறீங்க? ஒரு அமைச்சருடைய பையன் இங்கிலீஷும் பிரெஞ்சும் படிக்கிறாரு, இன்னொருடைய அமைச்சருடைய பையன் இங்கிலீஷும் ஸ்பானிஷும் படிக்கிறாரு. 2 அமைச்சர் பையங்களை யாராவது ஒருத்தர் தமிழ் படிக்க ஆரம்பிச்சாங்கன்னு வந்துரும் நினைக்கிறேன். ஃபன் அப்பா. 47,000 பேருங்கிறது எத்தனை பேர்லன்னு பார்க்கணும். எத்தனை பேர்லங்கிறது நம்ம பார்க்கணும். கிட்டத்தட்ட 10 லட்சம் பேருக்கு மேல வந்து 10th எழுதுறாங்க. இப்ப 12 லட்சம் பேர் கிட்ட வந்து எழுதுறாங்க. அதுல ஒரு 47,000ங்கிறது ஒரு ரொம்ப குறைவான அமௌண்ட் தான். அதையும் சரி பண்றதுக்கு பாக்குறோம். இப்ப ஆஃப்லேட்டா அமைச்சர் மாஜி அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களா இருக்கிறாங்க. அவரு எஜுகேஷன் மினிஸ்டரா இருந்த போதுதான் அது பெரிய ரிஃபார்ம் நடந்தது. இப்ப அரசியல் கட்சிகளுக்குள்ள போட்டி வேற வந்துருச்சு. எலெக்ஷன் ரிசல்ட் மாதிரியே 10th ரிசல்ட் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அதிகமான ஒரு பாஸ் பர்சன்டேஜ் யார் ஆட்சியில வந்துச்சு? அதிமுக ஆட்சியில் 96% தான், திமுக ஆட்சியில் 97% அப்படின்றாங்க. இதுல என்னங்க சதவீதம் போட்டு வச்சிட்டு இருக்கு அப்படின்னு அந்த மாதிரி போய் நிக்கிறது. பட் அப்கோர்ஸ் இது வந்து நம்ம அரசு பள்ளிக்கூடங்கள்ல கல்வியின் தரத்தை உயர்த்துவதற்கு நிறைய செய்யணும். முதல்ல இந்த ஆசிரியர் மாணவனை அடிச்சுட்டாருன்னு அந்த தலைப்பு செய்தி போட்டு அதை பிளாஷ் நியூஸ் போட்டு அவர் வந்து ஒரு கொலை குற்றவாளி மாதிரி காட்டி இவர் தான் அந்த அடித்த ஆசிரியர் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தெல்லாம் ஒரு செய்தியாளனா அது தவிர்க்கணும்னு நான் நினைக்கிறேன். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுல இத்தனை மாணவர்கள் தமிழ்ல ஃபெயில் ஆயிருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் பரபரப்பா பேசின நிலையில சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சியில பேசின ரங்கராஜ் பாண்டே, இத்தனை லட்சம் பேர்ல தமிழ்ல இத்தனை பேர் ஃபெயில் ஆகி இருக்கிறது ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது, கல்வியோடைய தரத்தை உயர்த்தினா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு ரொம்ப எளிமையா பேசினது இப்போ சமூக வலைத்தளங்கள்ல பேசு பொருளாகி இருக்கு.